இப்போவே செங்கோட்டையை நீக்கினாங்களே, இத்தனை காலம் இருந்திருக்காருல, நீக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதிமுகவுக்குள்ளேயே செங்கோட்டையின் ஆதரவாளர் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு எடப்பாடியாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா, ரகலை பண்ணியிருக்காங்களா? வேறொரு கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இனிமேல் அவர் அதிமுக கிளைம் பண்ண முடியுமா? அதிமுகவுக்கு உரிமை கோர முடியுமா? இப்போ அவருடைய ஒருங்கிணைப்பேன் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு? ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் அமித்ஷாவை சந்தித்தேன், நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸே இல்லாமல் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாரு. அது என்ன ஆச்சு? 2006 ஜெயலலிதா தலைமையில் ஏடிஎம்கே எத்தனை தொகுதிகளை வென்றதோ அதை காட்டில் 2021 எடப்பாடியார் தலைமையில் அதிமுக வென்றது அதிகம். நிறைய பேருக்கு தெரியாது. ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலில் எப்போவுமே கொங்கு பெல்ட் அப்படின்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கும். போன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா 68 இடங்கள்ல 44 அதிமுக தான் வென்றது. கோயம்புத்தூரில் 10 இடங்களும் அவங்க தான் வென்றாங்க. இந்த முறை இது திமுகவில் செந்தில் பாலாஜி இருக்காரு, அதிமுகவுக்கு வேலுமணி அவர்கள், தாவேகாவுக்கு செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரி 3 வெர்சஸ் எடுத்துக்கலாமா கொங்கு பெல்ட்? முதல்ல எஸ்பி வேலுமணியோடையும் செந்தில் பாலாஜியோடையும் செங்கோட்டையை நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா செந்தில் பாலாஜி அதே போல் எஸ்பி வேலுமணி அவங்க 2 பேரும் கிரவுண்டில் எப்படி ஜெயிக்கணுமோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை எத்தனையும் சிறப்பாக செய்யக்கூடியவர். அந்த ரொம்ப அந்த என்டையர் மண்டலத்துக்கு உண்டான பூத் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒவ்வொன்றும் கசடர கற்றவர்கள், ரொம்ப தெளிவாக தெரிஞ்சவங்க. ஆனால் செங்கோட்டையன் அந்த பிராந்தியத்தின் மிக முக்கியமான தலைவர்னு கூட சொல்ல முடியாது. அவர் ஒரு பெரிய மாஸ் லீடரும் கிடையாது. அவருடைய தொகுதிக்குள்ள ஒரு செல்வாக்கு இருக்கலாம். அந்த செல்வாக்கே என்னை பொறுத்தவரை சந்தேகத்துக்குரியதுன்னு நான் சொல்லுவேன். 9 times எம்எல்ஏ, ஏடிஎம்கே எம்எல்ஏ, 9 முறையும் இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக வென்றவர். இன்னைக்கு இரட்டை இலை சின்னத்தை விட்டு வெளியில போயிட்டால் அவர் கதி என்னவாகும், அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது. அது இன்னும் தெரியாது. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அவருடைய ஹைட்டு என்ன அப்படின்னு தெரியும். இப்போ இந்த எஸ்பி வேலுமணி மாதிரியோ இல்லாட்டி களத்தில் இறங்கி சந்து வந்தெல்லாம் புகுந்து வேலை பார்க்குற ஒரு செந்தில் பாலாஜி மாதிரியோ இவர் எப்போதுமே வேலை பார்த்தது கிடையாது. அவர் தொகுதிக்குள்ள அவர் தேர்தலில் ஜெயிப்பதற்கான வேலைகளை செஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா பிரச்சாரத்தப்போ அந்த பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கும் பணியில் ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டவர் செங்கோட்டை. இப்போ ஜெயலலிதா மதுரைக்கு வராங்க, இத்தனாம் தேதி இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சாரம்னா அதுக்கு நாளே அந்த ஸ்பாட்டுக்கு போவார். ஜெயலலிதாவுடைய ஹெலிகாப்டர் எங்கே இறங்குது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து கூட்டத்தில் போய் அவங்க பேசுகிற வரைக்குமான இடம் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் ஆர்கனைஸ் பண்ணிடுவார். அதுக்கு அடுத்தப்பல ஜெயலலிதா இதை முடிச்சுட்டு 2 நாள் கழித்து திருநெல்வேலி போகிறாங்கன்னா அதுக்கு நாள் அவர் திருநெல்வேலியில் இருப்பார். இந்த விதமான ஆர்கனைசிங் ஒர்க்கை அவர் செஞ்சுருக்கார். பட் களத்தில் அந்த அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்க மக்களை ஒருங்கிணைக்கிறது, தன்பால் திருப்புவது அப்படிங்கிற வேலையை நீங்கள் செங்கோட்டையன் பார்த்ததாக சொல்ல முடியாது. ஈவன் அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியோடலாம் நீங்கள் செங்கோட்டையனை கம்பேரே பண்ண முடியாது. ஆக்சுவலாக இவர் தாவேகால சேர்ந்ததன் மூலமாக தாவேகாவுக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் தாவேகாவுக்கு ஒரு நன்மை இருக்கு, அதே போல செங்கோட்டையனுக்கு ஒரு நன்மை இருக்கு. அந்த மியூச்சுவல் பெனிஃபிட் என்னங்கிறத சொல்றேன். இப்போ தாவேகா புதுசாக தோன்றி இருக்கிற ஒரு கட்சி, அதனுடைய அசலான பலம் என்ன, அதுக்கு எவ்வளோ வாக்கு இருக்கு அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாது. எலெக்ஷன் முடிஞ்சு தேர்தல் தொடர்பாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியில் வர்றப்போ தான் அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு, இந்த மண்டலத்தில் இவ்வளோ செல்வாக்கு இருக்குது, எல்லாமே தெரிய வரப்போகுது இனிமேல் தான். இப்போ வரைக்கும் தாவேகா சம்மந்தமாக நான் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, எல்லாம் யூகம் தான், ஒரு கெஸ்ஸிங். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறப்போ ஒரு புதிய கட்சிக்கு பல முகங்கள் தேவைப்படும். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் இன்ஜினியரிங்கான ஒரு ஃபேஸஸ் தேவைப்படும். இப்போ பாருங்கள், கொங்கு மண்டலத்தில் இருந்த 9 தடவை எம்எல்ஏவாக இருந்த, பல தடவை அமைச்சராக இருந்த ஒரு கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லிக்க முடியும். பட் இதை சொல்லிக்கிறது மூலமாக என்ன சாதிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் அப்படி சொல்லிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
இந்த வாய்ப்பு நேற்றைக்கு வரைக்கும் இல்லாமல் இருந்தது. இப்போ செங்கோட்டையன் சேர்ந்திருக்கிறதுனால அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஸோ ஒரு பர்செப்ஷன் கேமுக்கு அது பயன்படும். இப்போ அதே போல் ஓபிஎஸ், அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழுவை மெயின்டைன் பண்ணி, குரூப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. இப்போ அதை கழகமாக மாற்றுவோம் அப்படின்னு அவங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. கழகமாக மாற்றுவோம்னா என்ன பொருள் அப்படின்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு. இப்போ தனி கட்சி ஆரம்பித்தா அவர் எங்கே போய் சேர முடியும்? ஏடிஎம்கே இருக்கிற இடத்துக்கு அவரால் வர முடியாது. சரி, அதுக்காக டிஎம்கே பக்கம் போக முடியுமா? ஜெயலலிதாவால் 3 முறை முதல்வராக்கப்பட்ட ஒருவர் அவர் டிஎம்கேல போய் சேர்ந்தார்னா அது ஜெயலலிதாவுடைய ஆன்மாவுக்கு செய்கிற துரோகம். அதை விட எடப்பாடி பழனிசாமி அவரை டிஎம்கேவுடைய பி டீம்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைன்னு இவரே நிரூபித்த மாதிரி ஆகிடும். அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? அவரும் தாவேகா கூட்டணிக்குள்ள வரலாம். அதுதான் நடக்கும். ரைட்டா? அப்போ தாவேகாவுக்கு என்ன ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, தெற்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமூகத்தை சார்ந்த ஒருவர் எங்களுடைய கட்சியில் இருக்கிறார். 3 முறை முதல்வராக இருந்த ஒருவரே எங்களுடைய கட்சியில் விஜயுடைய தலைமையை ஏற்று விஜய்க்கு தொண்டாற்ற வந்திருக்கிறார் அப்படின்னு அவங்க சொல்லிக்க முடியும். ஸோ ஒரு மேற்கு தமிழகத்தில் கவுண்டர்கள் வாக்குகளை பெறுவதற்கும் தெற்கே முக்குலத்தோர் வாக்குகளை பெறுவதற்கும் அந்த 2 சமூகத்தோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தாவேகாவுக்கு இந்த முகங்கள் தேவை. ஆனால் இப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டனாலேயே அத்தனை அப்படியே குவிஞ்சிருங்கிறதுக்குலாம் எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அப்படி சொல்லிக்கலாம், இதுக்கு ஒரு வாய்ப்பு. சரி, மியூச்சுவலாக இவர்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையன். இப்போ செங்கோட்டையன் தனிச்சு நின்னான்னா அவருக்கு என்ன வாக்கு கிடைக்கும்னு அவருக்கே தெரியாது. அது என்ன ஆகும் எப்படின்னு. இப்போவே செங்கோட்டையன் நீக்கினாங்களே, இத்தனை காலம் இருந்திருக்கார்ல, நீக்கப்பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவுக்குள்ளேயே செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு ஏதாவது ஊர்வலம் போயிருக்காங்களா? எடப்பாடியாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா? ரகலை பண்ணியிருக்காங்களா? ஏதேனும் இடத்துல போராட்டம் நடந்திருக்கா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இன்ஃபேக்ட் என்ன நடந்தது அப்படின்னா, அவர் நீக்கப்பட்ட அன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்க அதிமுக நிர்வாகிகள் ஒருவருக்கு இனிப்பு கொடுத்து மகிழ்ந்தார், இனிப்பு வழங்கி மகிழ்ந்திருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அவருக்கு என்ன வாக்குகள் கிடைக்கும்னு அவருக்கே தெரியாது. இப்போ கடைசியில் அவரை காட்டில் ஒரு 4-5 சுயேட்சைகள் அதிகமான வாக்குகளை பெற்றால் என்ன ஆகும்? ரொம்ப கேவலப்பட்டு போவார். அப்போ அவருக்கே என்ன வாக்குகள் கிடைக்கும்னு தெரியாத நிலையில தாவேகா மாதிரியான ஒரு கட்சிக்கு பின்னால போயிட்டா அவருக்கு ஓட்டு இருக்கோ இல்லையா, தாவேகாவுக்கு கிடைக்கிற ஓட்டு அவருக்கு விழும்ல. அப்போ அதை தன்னுடைய ஓட்டுன்னு சொல்லிக்கலாம்ல. ஜெயிக்கிறாரா இல்லையாங்கிறது சந்தேகம், இப்போவே சொல்றேன் உங்களுக்கு. ஆனால் ஏதோ கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும்னா அந்த ஓட்டை தன்னுடைய ஓட்டுன்னு அவர் சொல்லிக்கலாம்ல. இப்போ இந்த மாதிரி சேரலைன்னா அவருடைய நிஜமான உயரம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுவோம், அம்பலமாயிடும். இதே தான் ஓபிஎஸ். ஸோ என்னன்னா, இப்போ சுருக்கமாக பார்த்தால் செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கு தாவேகா மூலம் வாக்குகள் கிடைக்கும். இவர்கள் மூலம் தாவேகாவுக்கு என்னன்னா ஒரு சமூகத்தை சார்ந்த முகங்கள் கிடைக்கிறது. இவ்வளவுதான் இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிறது. இதை தாண்டி இது ஒரு பெரிய அப்படியே தலைகீழ் மாற்றத்தை கொண்டு விடுவோம், ஐயோகோ அப்போகோங்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். முன்னால் எம்ஜிஆர் பீரியடில் எஸ்டி சோமசுந்தரம்னு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு சீனியர் மினிஸ்டர் இருந்தார். உங்கள் தலைமுறைக்கு அவரை தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஷார்ட்டா எஸ்டிஎஸ் அப்படின்போம். பட்டுக்கோட்டையை சேர்ந்தவர். அவருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு. அவர் வெளியில் வந்துட்டார், கட்சியை விட்டு தனிச்சு போட்டியிட போறேன்னு வேற அவர் போயிட்டார். எம்ஜிஆருக்கே கொஞ்சம் பயம் இருந்தது, கடா அது ஓட்டை பிரிச்சுருவாரோ. ஏன்னா அந்த பகுதியில் இருக்க ஒரு முக்கியமான சமூகத்தை சார்ந்தவர் அவர். கடைசியில் பட்டு மோசமான தோல்வி அடைந்தார் எஸ்டிஎஸ். வேற வழியே இல்லை, திரும்ப அவர் அதிமுகக்குள்ள வந்தார். அதனால யாராக இருந்தாலும் சரிங்க, ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆர் அப்புறம் ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுகவின் அசலான தலைமை என்பது இரட்டை இலை தாங்க. இந்த இரட்டை இலையோட இருக்கிற வரைக்கும் பெனிஃபிட்டை நீங்கள் அறுவடை பண்ணலாம். இரட்டை இலையை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களை விட்டு அதிமுக போயிடும், உங்களை விட்டு மக்கள் போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே ரீட் பண்ண முடியாது. இது இத்தனை கால அனுபவஸ்தரான செங்கோட்டையனுக்கு தெரியாமல் இல்லை. அதனால தான் அவர் தாவேகாவுக்கு போனார். இன்னொரு கேள்வி இருக்கு, என்னன்னா
இப்போ செங்கோட்டையன் தாவேக்கால இணைஞ்சிட்டார், இன்னொரு கட்சியில துண்டை போட்டார். அந்த கட்சியில் அவருக்கு பொறுப்பும் கொடுத்தாச்சு. இன்னைக்கு அதிகாரபூர்வமாக தாவேக்காவில் உறுப்பினர் ஆயிட்டார், ஒரு பொறுப்பில் இருக்கார். வேறொரு கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் இனிமேல் அவர் அதிமுக கிளைம் பண்ண முடியுமா? அதிமுகவுக்கு உரிமை கோர முடியுமா? இப்போ அதிமுக அத்தனை பேரையும் கொண்டு போய் அதிமுக ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ தாவேக்கால அவர் ஒருங்கிணைந்து விட்டார். இப்போ அவருடைய ஒருங்கிணைப்பேன் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தார். அது என்ன ஆச்சு? ஒருங்கிணைக்கிறதுக்காக நான் அமித்ஷாவை சந்தித்தேன், நிர்மலா சீதாராமனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸே இல்லாமல் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாரு. அது என்ன ஆச்சு? கேதார்நாத் போறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போயிட்டு சொன்னாரு, அத்தனை பேருக்கு முன்னால பப்ளிக்கா செய்தியாளர் கூட்டத்தில் வச்சு பொய் சொன்னாரு. இப்பெல்லாம் என்னாச்சு? இவ்வளவு சொன்னவர், அவர் மாபெரும் தலைவர், அப்படியே அவரை இது பண்ணா அப்படியே கொங்கு மண்டலமே அதிர்ந்துரும் அப்படின்னா துணிச்சலா நின்று ஏடிஎம்கே ஒருங்கிணைக்கிற பணியில் ஈடுபட்டிருக்கணும். வெளியில இருந்து அப்படியே ஆட்டி படைச்சிருக்க வேண்டாமா? ஒண்ணுமே இல்லையேங்க. கடைசியில் நேத்திக்கு விஜய்கிட்ட போய் அவரை தலைவராக ஏற்றிக்கிட்டு இவர் சேர்ந்திருக்காரு. இப்போ இவர் என்ன சாதித்தார்? அதே மாதிரி அதிமுகவில் இப்படி பலரும் வெளியேற்றப்பட்டு வர ஒரு விஷயம். அதே மாதிரி நயினார் அவர்கள் டெல்லிக்கு போனது, ஒருவேளை பாஜகவுடைய டெல்லி தலைமை இங்கே நடக்கிற தமிழகத்தில் நடக்கிற விஷயத்தில் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, பலரும்னா யாரெல்லாம் பலர்லாம் வெளியேற்றப்பட்டார்? இல்ல, ஓபிஎஸ் அவர்கள் முன்னாடியே போனாங்க. 2022 வெளியேற்றப்பட்டார். இப்போ செங்கோட்டை அவ்வளவுதானே? இல்ல, இப்போ 2017 சசிகலா, டிடிவி தினகரன், இவ்வளவுதான். இந்த 8 ஆண்டுகள்ல 4 பேர் வெளியேற்ற, அடுத்தடுத்து ஏதோ பலரும் ஏதோ ஆயிரக்கணக்கான பேர், நூற்றுக்கணக்கான பேர் அப்படியே தூக்கி அப்படியே பண்டிலா வெளியேற்றின மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, செங்கோட்டன் அவர்கள் இறுதியில் ஜெயலலிதா பீரியட்ல எத்தனை பேரை மாசத்துக்கு 7-8 பேர்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அன்னைக்கு திருநாவுக்கரசர், KKSSR ராமச்சந்திரன், சேலம் கண்ணன், எத்தனை பேர். ஒரு டைத்தில் எங்கள் அப்பா ஏடிஎம்கே ஆதரவாளர், ஏடிஎம்கே காரர் கிடையாது, ஏடிஎம்கே. அப்போது ஒரு தடவை மனம் சொன்ன வார்த்தை எங்கள் அப்பா. அப்போ நான் சின்ன பையன், எனக்கு இன்னும் ஞாபகம். என்னடா இது, ஜெயலலிதா போகிற போக்க பார்த்தா கட்சியில் யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க போல இருக்குது, எல்லாரும் இப்படி வெளியேற்றிட்டு அப்புறம் யார் வேண்டா கட்சியில் இருப்பா, இன்னும் இப்படி இந்த அம்மா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. அதோடலாம் கம்பேர் பண்ணால் இன்றைக்கி வெளியேற்றப்படவே இல்லை. 4 பேர் தானே. இந்த 4 பேர்னால இப்போ என்ன தலைகீழாக மாறிடுச்சு? என்ன இப்போ நடந்துருச்சு எனக்கு சொல்லுங்கள். இப்போ 4 பேர்னா அப்படியே எல்லாமே போயிடுச்சு, ஆச்சா பூச்சான்னு. 2021 டிடிவி தினகரன், சசிகலா இல்லாத நிலையிலேயே 66 தொகுதிகள் எடப்பாடி பழனிசாமி வென்றார். 2006 ஜெயலலிதா தலைமையில் ஏடிஎம்கே எத்தனை தொகுதிகளை வென்றதோ அதை காட்டில் 2021 எடப்பாடியார் தலைமையில் அதிமுக வென்றது அதிகம். நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்லாம் எதையுமே அப்ரோச் பண்ண மாட்டோம்ல. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த காட்சி ஊடகங்களுக்கு என்ன திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறதோ அதை உள்வாங்கிட்டு திரும்ப எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்க எல்லா காட்சி ஊடகங்களும் திமுகவின் கைப்பாவை, திமுகவுக்கு அனுசரணையானவை அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி மறந்துடும். அவங்க என்ன விதமான நேரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அந்த நேரேட்டிவை உள்வாங்கிட்டு நம்மளை அறியாமல் திரும்ப கக்கிக்கிட்டே இருக்கும். அவங்க செட் பண்ணுற நேரேட்டிவே என்ன, அதனுடைய அந்த அடிப்படை நேரேட்டிவ் என்னன்னா, ஏடிஎம்கே கலகலத்து கொண்டு இருக்கு, ஏடிஎம்கே அவ்வளோதான் பீஸ் ஆகிட்டு இருக்கு, இப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அந்த தோற்றத்தை ஏன் அவர்கள் உருவாக்குகிறார்கள்? என்னன்னா, இன்னைக்கும் டிஎம்கேக்கு நல்லா தெரியும் அவங்களுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிறது, அவங்களுக்கு நேர் எதிரிங்கிறது ஏடிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கே உடைக்கணும், இல்லாட்டி உடைந்தது மாதிரியான ஒரு தோற்றத்தையாவது உருவாக்கணும். அது மற்ற காட்சி ஊடகங்கள் எல்லாம் ஒரு கடமையாகவே செய்து கொண்டு இருக்குங்க. அதுக்காகத்தான் இந்த நேரேட்டிவ் எல்லாமே. ஆனால் உண்மை அது அல்ல. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.